It's time to celebrate. Phyllis, foresight, dream of tomorrow and wonderful things to come. Talk to TBC. உலகெங்கு வாழ்கின்ற தமிழ் பேசும் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் இன்னொரு டாக் டு அரசியல் உரையாடல் நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கின்றோம். இன்றும் எம்முடன் இணைந்திருக்கின்றார்கள் டிபிசியின் அரசியல் ஆய்வாளரான தோழர் தம்பா, தோழர் ஜெகநாதன், தோழர் சிவலிங்கம். மூவருக்கும் வணக்கம். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். மூவர்களே, இந்த சமகால அரசியலிலே பல்வேறு விடயங்களை பற்றி பேசலாம். குறிப்பாக ஜனாதிபதியின் இந்தியா விஜயம், அதனைத் தொடர்ந்து தமிழ் அரசியல் கட்சிகள், அதனுடைய நடவடிக்கைகள், சமூகங்களிலே ஏற்படுத்த போகும் தாக்கங்களும் பாதகங்களும், சமூக ஊடகங்கள் தொடர்பாக பல்வேறு விடயங்களை பேசலாம். குறிப்பாக ஜனாதிபதியின் இந்தியா விஜயத்தை பொறுத்த மட்டில் பல்வேறு கருத்துக்கள் வெளிவந்திருக்கின்றன. குறிப்பாக ஜனாதிபதி இந்தியா சென்ற பொழுது ஒவ்வொரு முறையும் இந்திய அரசு அல்லது இந்திய ராஜதந்திரிகள் 13ஆம் திருத்தத்தை பற்றி பேசுவது, மாகாண சபை தேர்தலை பற்றி பேசுவது என்று. ஆனால் இந்த முறை இந்தியா மிக நூதனமாக இந்த 13ஆம் திருத்தம் அல்லது மாகாண சபையை பற்றி பேசாவிட்டாலும் கூட அது முழுமையாக இலங்கை அரசியல் அமைப்பை முழுமையாக நடைமுறைப்படுத்துங்கள் என்று கூறியிருப்பது ஒரு முக்கிய கருத்தாக கொள்கிறது. அதை பற்றி கூறும்போது சில இந்திய பத்திரிகைகள் கூட எங்கள் செய்தியிலே நாங்கள் தெரிவித்திருந்தோம். இந்தியா பத்திரிகை இந்த அரசை மிக அழுத்தங்கள் கொடுக்காத வகையிலே, மிக நுணுக்கமான வகையிலே இந்திய அரசு மென்மையான போக்கை கடைபிடித்திருக்கின்ற ஒரு கருத்தும் வெளிவந்திருக்கின்றது. இந்த விடயத்தில் தான் முக்கியமாக பார்க்க வேண்டும். ஆனால் குறிப்பாக 13ஆம் திருத்தம் இல்லாட்டி மாகாண சபை பற்றி நாங்கள் தொடர்ந்து குறிப்பாக டாக் டு டிபிசியிலே தொடர்ந்து பேசி வருகின்றோம். ஆனால் இந்த அளவுக்கு நாங்கள் இந்த கருத்துக்களை சொல்லுகின்ற அளவுக்கு தமிழ் பிரதிநிதிகளிலிருந்து கருத்துக்கள் வெளிப்படுவதென்றால் அது மிக கேள்விக்குறியாகவே இருக்கும். குறிப்பாக இன்று இந்தியா தமிழர்களை கைவிட்டு விட்டது அல்லது தமிழர்களை விடயத்தை கவனத்தில் கொள்ளவில்லை என்று சொல்லுகின்ற புலம்பெயர்ந்த அமைப்புகள் சரி, அதாவது இலங்கையில் இருக்கின்ற அரசியல்வாதிகளாலும் சரி அல்லது ஏனைய அமைப்புகளாலும் சரி, இந்தியா பல முறை இலங்கைக்கு விஜயம் செய்த பொழுதெல்லாம் நீங்கள் அனைவரும் ஒன்று மாகாண சபை பற்றி பேசுங்கள், 13ஆம் திருத்தத்தை பற்றி பேசுங்கள் பொழுது ஒருவரும் ஒரு அக்கறை கொள்ளவில்லை. இப்பொழுது எப்படி இந்தியா அவர்கள் குற்றம் சாட்ட வேண்டும்? இந்தியாவிலே இலங்கையிலே வந்திருக்க அரசு பெரும்பான்மையான அரசாக இருக்கின்றது, பெரும்பான்மை பாராளுமன்றத்தில் பலத்தை கொண்டு வந்திருக்கின்றது, ஜனாதிபதிக்கு அதிக அளவு மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். மிக மென்மையான போக்கை கடைபிடிக்க வேண்டிய அவர்களுக்கு உறவு முறையை பலப்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. இந்த வகையில் தமிழ் அரசுகள், தமிழ் கட்சிகள் இவற்றை பற்றி சிந்திக்க வேண்டும். ஆனால் இப்பொழுது ஜனாதிபதி அவர்கள் கடந்த வாரம் தலதா மாளிகைக்கு சென்று அங்கு வழிபட்ட பிறகு பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு, நீங்கள் மாகாண சபை தேர்தல் நடத்துவது என்பது இந்திய அரசாங்கத்தின் அழுத்தமா என்று கேட்கப்பட்ட பொழுது அவர் மிக தெளிவாக கூறினார், நாங்கள் மாகாண சபை தேர்தலை பற்றி எங்களுடைய ஜனாதிபதி வேட்பாளரின் போதும் சரி அல்லது பொது தேர்தலின் போது எங்கள் விஞ்ஞாபனத்தில் மிக தெளிவாக கூறியிருக்கின்றோம். எனவே மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டிய கடமை இருக்கின்றது, நிச்சயமாக நடத்துவோம் என்று கூறினார். அதே போன்று உங்களுடைய சீனா விஜயம் எவ்வாறு இருக்கின்ற பொழுது இந்தியா விஜயம் மிக திருப்தியாக அமைந்தது. இந்தியாவுக்கு நாங்கள் தெரிவித்திருக்கின்றோம் சீனா விஜயம் தொடர்பாக, இரண்டும் நேச நாடுகள், நேச சக்தியுடன் நாங்கள் அதை அணுகுவோம் என்று வெளிப்படையவே கூறியிருக்கின்றார். எனவே இந்த விடயத்தில் தமிழ் கட்சிகள் இதை எவ்வாறு கையாள போகின்றது என்கின்ற கேள்வி இருக்கின்றது. முக்கியமாக வடகிழக்கிலே யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுடைய தேவை மிக அதிகமாக இருக்கின்றது. அதில் அரசு மிக அதிகம் கவனம் கொள்கிறது என்பதை என்ற மாற்று கருத்தும் இல்லை. குறிப்பாக எதிர்கட்சிகள் பல்வேறு ஒன்றிணைந்து இந்த அரசாங்கத்தை எதிர்க்கின்ற ஒரு சூழ்நிலை இப்போ ஏற்பட்டிருக்கிறதை பார்க்கலாம். பல்வேறு அரசியல் கட்சிகளும் அரசாங்கத்துக்கு எதிரான கருத்துக்களை கூறி வருகின்றது. ஆனால் தமிழ் மக்களை பொறுத்த மட்டில் இப்பொழுது அரசாங்கத்தை எதிர்க்க வேண்டிய எந்த காலமும் இல்லை. என்னால் எங்களுடைய முக்கிய காரணமாக இந்த மாகாண சபை தேர்தலை நடத்துவதாக அரசு கூறியிருக்கின்றது. அதை நடத்துவதற்கான அதற்கான அழுத்தங்களை மேலும் மேலும் அரசு கூற வேண்டிய தேவை இருக்கின்றது. அதுபோன்று தான் இப்பொழுது இந்த 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 விடயங்களுக்கு மத்தியிலே இந்த சமூக ஊடகங்கள் புலம்பெயர்ந்த மக்களிடம் சரி அல்லது இலங்கையிலும் சரி அது கொண்டு வர செய்திகள் உண்மையிலே சமூக ஊடகங்கள் ஒரு தேவையான விடயம், அது எந்த மாற்றும் கருத்தும் இல்லை. ஆனால் அது சமூகத்துக்கு தேவையான, பொதுவாக எங்களுடைய வடகிழக்கிலே வாழ்கின்ற தமிழ் மக்களை பொறுத்த மட்டில் ஒரு யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள், அவர்கள் ஒரு பிரச்சனை எதிர்நோக்கி இருக்கிறார்கள், அவர்கள் அரசியல் தீர்வை எதிர்நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் உரிமைகளை பற்றி பேசுகிறார்கள். அது தொடர்பாக ஒரு ஆரோக்கியமான பதிவுகளை போடுவதை தவிர்த்து
சும்மா அனாவசியமான கருத்துக்களை கூறி அவர்களோட வியாபார நோக்கத்துக்காக அதை பயன்படுத்திக் கொள்வதை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த யுத்தம் கூட கடந்த 30 வருடங்களாக இலங்கையில் நடந்த யுத்தத்தின் கூட விடுதலை புலிகளால் மேற்கொள்ளப்பட்ட அனைத்து அடக்குமுறைகளையும், அனைத்து வன்முறைகளையும், அனைத்து அரசியல் தலைவர் படுகொலையும் நியாயப்படுத்திய 2 முக்கிய ஊடகங்கள் உங்களுக்கு புலம்பெயர்ந்த நாட்டிலே இருந்ததை தருவதும், அப்பொழுது அதுக்கு எதிராக குரல் கொடுத்த ஊடகமாக டிபிசி இருந்ததை நீங்கள் மறந்து விட மாட்டீர்கள். அந்த ஊடகங்களின் நடவடிக்கையில் ஒரு பகுதித்தான் இந்த முள்ளிவாய்க்கால் முடிவாக இருந்தது. எனவே தொடர்ந்து பேசுவோம். திரு சிவலிங்கம் அவர்கள் எவ்வாறு இப்பொழுது இந்த அரசியல் நிகழ்வுகளை, குறிப்பாக ஜனாதிபதியின் இந்திய விஜயத்தை பார்க்கின்றீர்கள்? பிரதமர் மோடி அவர்கள் இரண்டு தலைவர்களுடைய பத்திரிகையாளர் மாநாட்டின் போது அரசியல் அமைப்பில் உள்ள அம்சங்களை முழுமையாக அமல்படுத்தும்படி மட்டும் இந்திய பிரதமர் குறிப்பிட்டிருப்பதை தலைப்பிட்டு தமிழரை இந்தியா கைவிட்டு விட்டதா என்கின்ற மாதிரியான ஒரு கேள்விகளை அது எழுப்பியிருக்கிறது. அதாவது குறிப்பாக வழமையாக இந்திய தரப்பினர் 13வது திருத்தத்தை அமுல்படுத்தும்படியும் மாகாண சபைகளுக்கான தேர்தலை நடத்தும்படியும் அவர்கள் வற்புறுத்துவார்கள். ஆனால் இந்த முறை அரசியல் யாப்பின் உள்ள விதிகளை முற்றாக அமுல்படுத்துமாறும் மாகாண சபைகளுக்கான தேர்தல்களை நடத்துமாறு மட்டும் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். நாங்கள் இதை சற்று ஆழமாக ஏன் இவ்வாறான மாற்றம் இந்திய தரப்பில் ஏற்படுகிறது என்பது குறித்து நாங்கள் எங்களுடைய அரசியல் பக்கத்தில் இருந்து இதனை நாங்கள் பார்க்க வேண்டி இருக்கிறது. உண்மையில் தமிழர் தரப்பிலும் 13வது திருத்தத்துக்கு எதிராக கணிசமான பிரிவினர் எதிராகவே வாக்களித்திருக்கிறார்கள். குறிப்பாக பாராளுமன்ற உறுப்பினர்களில் சிலர் 13வது திருத்தத்துக்கு எதிராகவே பேசி வருகின்றனர். இதில் நாங்கள் பார்க்க வேண்டியது, இந்த 13வது திருத்தம் சம்பந்தமாக தமிழர் தரப்பில் கணிசமான பிரிவினர் எதிர்ப்பு தெரிவிக்கின்ற இந்த நிலைமையில் இது அரசாங்கம் புதிய அரசியல் யாப்பை கொண்டரும் பொழுது அது இன்னும் பலவீனப்பட்டதாக வந்துவிடுமா என்கின்ற அச்சமும் பலருக்கு மத்தியில் ஏற்பட்டிருக்கிறது. ஏனெனில் வடமாகாணத்தில் கணிசமான பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேசிய மக்கள் சக்தியால் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவ்வாறானால் தேசிய மக்கள் சக்தியினர் 13வது திருத்தத்துக்கு எதிராக இருக்கின்ற நிலையில் எதிர்வரும் காலங்களில் 13வது திருத்தம் இவ்வாறு பலவீனப்படுத்தப்படலாம் என்கின்ற சந்தேகங்களும் எழுந்திருக்கின்றன. இந்த நிலைமையில் நாங்கள் பார்க்க வேண்டியது என்னென்றால், இந்திய அரசாங்கம் இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் பிரகாரம் உருவாக்கப்பட்ட 13வது திருத்தத்தை முழுமையாக அவசியப்படுகின்றன. இங்கு நாங்கள் முக்கியமாக கவனத்துக்குரியது, கடந்த தேர்தல் காலத்தில், அதாவது 24ஆம் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தல், பொது தேர்தலின் போது தேசிய மக்கள் சக்தியினர் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற கடுமையான அழுத்தத்தை தமிழர் தரப்பினர் பிரயோகிக்க வேண்டும் என்பதுதான் முக்கியமான அம்சமாக குறிப்பிட விரும்புகிறேன். ஏனெனில் இலங்கையில் ஒரு இனவாதமற்ற ஒரு ஜனநாயக ஆட்சி முறை ஒன்றை இலங்கையில் கொண்டு வரப்போவதாக அவர்கள் வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இலங்கையில் வாழுகின்ற சகல தேசிய இனங்களும் தங்களுடைய அடையாளம், மொழி, கலாச்சாரம், மதம் போன்றவற்றை சுயாதீனமாக பேணி பாதுகாப்பதற்குரிய ஏற்பாடுகளை மேற்கொள்வதாக கூறியிருக்கிறார்கள். எனவே அந்த அடிப்படையில் இந்த அரசாங்கம் தற்போது பல்வேறு நெருக்கடிக்குள் சிக்கியிருக்கிறது. நாட்டினுடைய பொருளாதாரம் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது, அரசியலும் மிகவும் பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறது. எனவே
அரசாங்கம் உள்ளுக்கும் வெளியிலும் அதிகளவு நெருக்கடிக்குள் இருக்கிற இந்த சூழலில் இந்த அரசாங்கம் இனவாத சக்திகளின் கையில் சிக்கிவிடக்கூடிய ஆபத்துகளும் இருக்கின்றன. எனவே தேசிய நலன் கருதி நாட்டின் ஜனநாயகத்தை பாதுகாக்கவும் தேசிய மக்கள் சக்தி தேர்தல் காலங்களில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற கோரியும் நாங்கள் கடுமையான அழுத்தங்களை நாங்கள் பிரயோகிக்க வேணும். அந்த அடிப்படைத்தான் தற்போது இலங்கை முழுவதும் மக்களின் மறுமலர்ச்சிக்கான இயக்கம் என்ற பெயரில் ஒரு அமைப்பு தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது. 2020ஆம் ஆண்டு ஏற்பட்ட அறகலிய போராட்டத்தின் பின்னர் நாட்டில் ஏற்பட்டிருக்கிற சமூக மாற்றத்தினுடைய பின்னணியில் இந்த மறுமலர்ச்சி இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த இயக்கத்தின் அடிப்படையில் தமிழ் மக்களாகிய நாங்கள் இலங்கை அரசாங்கம், அதாவது குறிப்பாக தேசிய மக்கள் சக்தியினர் தேர்தல் காலங்களில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்ற அழுத்தங்களை நாங்கள் எதிர்வரும் காலங்களில் தொடர்ச்சியாக பிரயோகிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய இன்றைய குறிப்பாகும். நன்றி சிவலிங்கம். நம்ம இப்பொழுது இந்த புதிய அரசாங்கத்தின் நடவடிக்கைகளை தமிழ் தரப்பு எவ்வாறு புரிந்து கொள்ளலாம்? பொதுவாக இந்த மாகாண சபை தேர்தல், பிரதேச சபை தேர்தல் தொடர்பாக தமிழ் தரப்புகள் அடுத்த கட்ட நடவடிக்கையை எவ்வாறு நகர்த்த வேண்டும் என எதிர்பார்க்கிறீர்கள்? இலங்கை என்ற உண்மையானது இலங்கை என்ற தேர்தல் கட்சிகள் வரலாற்றில் இந்த 2024ஆம் ஆண்டும் அதை தொடர்ந்து வர காலங்களும் ஒரு முக்கியமான ஒரு மாற்றத்துக்குள்ளால போய்கொண்டிருக்கின்றதான் உண்மை. அது தெற்கில் என்றாலும் சரி, வடகிழக்கில் என்றாலும் சரி, ரெண்டு பக்கத்துல கட்சி அரசியல் பொலிட்டிக்கல் லேண்ட்ஸ்கேப் என்று சொல்வார்கள். அரசியல் அந்த பரப்பு பாரிய மாற்றத்துக்குள்ளால போய்கின்றது. தெற்கில் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னா பாரம்பரிய கட்சிகள் SLP முதலே உடைந்து SLPP என்ற வடிவத்தில் இருந்தது. UNP மாறுதலுக்கு உள்ளாகி தனியார் STV என்ற வடிவத்துக்குள்ள இருந்து கொண்டிருந்தது. மற்ற ஏனையவர்கள் இந்த இரு தரப்பினருடனும் முற்போக்கு கட்சிகள் என்றாலும் சரி, இனவாத கட்சிகள் என்றாலும் சரி, இந்த தரப்பினருடன் அதில் குதிரோடி தான் மத்திய இருந்தது. இந்த அரசியல் பரப்பு இன்றைக்கு முற்று முழுதாக மாற்றம் அடைஞ்சு இதில் இந்த கடந்த முக்கியமான 2 தேர்தல்கள் முடிவு, அது தேர்தல் நடந்த விதங்கள், அதுக்கான நாட்டின் பொருளாதார சூழ்நிலை, நிலவு வந்த ஊழல்கள், மக்களுக்கு அரசியல் மீது ஏற்பட்டிருந்த வெறுப்பு, இதுகளுக்கு அப்பால கட்சி அரசியல் என்ற விடயத்துல ஒரு நிலைமைக்கு வந்திருக்கு. அதாவது JVP அடிப்படையாக கொண்ட கோராக கொண்ட NPP என்ற ஒரு அரசியல் இயக்கம் ஒரு எழுச்சி பெற்ற ஒரு அரசியல் இயக்கமாக பரிணமித்திருக்கு. அது இப்ப சில பேர் சொல்றாங்க கோத்தபாய இப்படித்தானே வென்றார், அப்படி வென்றார். அப்படி இல்லை. கோத்தபாய வென்றது ஒரு வேற ஒரு விஷயம். அது இனவாதம், இராணுவவாதம், மற்றது இனங்களுக்கு எதிரான கோஷங்கள், இவற்றை வச்சுதான் அவர் வந்தார். அது ஒரு அரசியல் இயக்கம் என்றதில் பார்க்கும்போது ஒரு சந்தர்ப்பவாத ஊழல் நிறைஞ்ச ஒரு அமைப்பாக தான் அது வந்திருக்கு. இப்ப இந்த இயக்கம் அறகலையாக்கு பின்னர் அறகலையாக தொடர்ச்சியாக NPP இந்த வளர்ச்சிக்கு மேல பெரிய வித்தியாசம் இருக்கு. அறகலையா எல்லாருக்கும் தெரியும் அடிப்படையில பொதுமக்களால் நடத்தப்பட்ட ஒரு கட்சி. அதற்கு தலைமை தாங்கி முன்னிலை சோசியலிச கட்சியும் அதுக்கான முக்கியமான தலைமைகளை குறிப்பாக கொடுத்தது JVP 2017-18 பிறகு NPP-யாக பரிணாம வளர்ச்சி அடைந்த காலத்தில் இருந்து கிராமங்களில் வட்டார ரீதி உள்ளூராட்சி தேர்தல்களுக்கு தங்களை ஆயத்தப்படுத்துகின்ற வகையில் ஒரு கட்சியாக NPP ஒரு கட்டமைப்பை நாடு வடகிழக்கு தவிர்ந்த கட்டிடங்களில் நாடு முழுக்க பரவலாக கட்டப்பட்டது. அதிலும் அதற்கு அடிப்படையான இருந்த ஒரு இடதுசாரி முற்போக்கு மற்றது ஊழலற்ற அரசாங்கம் பொதுமக்கள் என்னென்ன தேவைகள் இருந்தோ அதை பிரதிபலிக்கிற ஒரு அமைப்பாக அளித்துவிட்டு வந்தது. இந்த நிலையில இன்றைக்கு பாராளுமன்றத்தில் UNP பாரம்பரியத்துல STV தான் பாராளுமன்றத்துல ஒரு எதிர்கட்சியாக இருக்கின்றது. ஏனையவர்கள்
இவ்வாறு மீளெழுச்சி பெறுவார்கள் எதிர்காலத்துக்குரிய அதுக்கான சந்தர்ப்பங்கள் என்ன இருக்கின்றது புறம்பான ஒரு ஆய்வுக்குரிய விடயம். இந்த நாட்டில் உள்ள எப்படி விரக்திக்கு உள்ளாகுவார்கள், என்ன மாதிரி இந்த நாட்டின் பாது சமைக்கப்பட போகின்றது என்பதை பற்றி கதைப்பதிலும் பார்க்க இன்றைக்குள்ள நிலைமையில அதாவது 2024 டிசம்பர் மாதம் 22 நாங்கள் இந்த விஷயத்தை பார்க்கும் பொழுது இந்த ரெண்டு சக்திகளும் அரசியலில் முக்கியத்துவம் பெற்ற கட்சிகளாக இருந்து முக்கியம் பெற்ற போக்குகளாகவும் இருக்கின்றது. இந்த விடயத்தில் இதையொத்த மாற்றங்கள் வடக்கு கிழக்கில் நடந்திருக்கிறது. வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் ஜனாதிபதி தேர்தலில் கூட வடக்கு கிழக்கு மக்களை பொறுத்தவரையில் மாகாண சபை தேர்தல்கள் 13ஆம் திருத்தம் முழுமையாக அமுல்படுத்துதல் போன்ற விடயங்களை சஜித் பிரேமதாச அவர்கள் வெளிப்படையாக தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிட்டிருந்த என்ற வகையில் வடக்கு கிழக்கு மக்கள் பெரும்பாலான இலங்கையில் உள்ள ஜனாதிபதி தேர்தலில் ஏனைய 7 மாகாணங்களிலும் பெரும்பான்மையான வாக்குகளை பெற்று அனுரகுமார வெற்றி பெற்ற அந்த நிலையத்தில் இந்த 2 மாகாணங்களிலும் பெரும்பான்மையான வாக்குகளை சஜித் பிரேமதாசாவுக்கு, அதாவது வடமா அதிகார பரவலாக்கல் 13ஆம் திருத்தம் மாகாண சபை தேர்தல் நடத்துதல் என்ற விடயத்தில் NPP அதை தங்களது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிட்டு மறுத்து விட்டார்கள், தவறிவிட்டார்கள். மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அதற்கு பின்னர் தோன்றிய அனுராலையில் வடகிழக்கு மக்களும் இந்த அரசியல் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட அரசியல் ஜனாதிபதி மாற்றம் வந்திருக்கின்றது ஒன்று. இரண்டாவதாக அனுரா தனியாகவும் வெளிநாடுகளில் வந்த போதும் சரி, அல்லது யாழ்ப்பாணத்தில் வவுனியாவில் மட்டக்களப்பில் பேசிய பொழுதும் சரி, தாங்கள் மாகாண சபை தேர்தல்களை நடத்துவோம், மாகாண சபை முறைமை என்பது இலங்கை அரசியல் யாப்பில் இருக்கின்ற ஒரு விடயம், நாங்கள் இலங்கைக்கு பொருத்தமான ஒரு புதிய அரசியல் யாப்பை கொண்டு வருவதே எமது அரசின் நோக்கம். அப்படி இருந்தாலும் அந்த புதிய அரசியல் யாப்பு வரும் வரையில் தற்போது இருக்கக்கூடிய அரசியல் யாப்பில் இருக்கின்ற மாகாண சபை முறைமை மறுதளிக்கப்பட்டிருப்பது ஜனநாயக விரோதமானது என்ற பாணியில் நாங்கள் இந்த தேர்தலை நடத்துவோம் என்று கூறியிருந்தார். ஆகவே அந்த விடயம் தமிழ் அரசியல் எப்படி பிரதிபலித்திருக்கு என்று சொன்னால் தமிழ் மக்கள் ஜனாதிபதி தேர்தலில் சஜித் அவர்களுக்கு அந்த 13ஆம் திருத்தம் மாகாண சபை தொடர்பாக கொடுத்த வாக்குறுதிகள் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் இடம்பெற்றிருந்த விடயங்கள் தொடர்பாக தமிழ் மக்கள் பெரும்பான்மையான வாக்கு கொடுத்திருந்த வேளையிலும் அனுரகுமாரவன் மீண்டும் இந்த வலியுறுத்துதல்களும் நாட்டில் மாற்றம் நடந்து விட்டது நிறைவேற்று அதிகாரத்தில் அதோடன் ஊழல் தொடர்பான மற்றது மக்களின் ஜனநாயகம் தொடர்பான ஒரு விழிப்புணர்வும் அந்த அலையும் இருக்கிற காரணத்தினால் வடக்கு கிழக்கில் இருந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய 28 எம்பிக்களில் 12 எம்பிக்களை மக்கள் தெரிவு செய்திருக்கிறார். வடக்கு கிழக்கில் இருந்து பாராளுமன்றம் சென்ற கட்சிகளில் NPP ஆனது பெரும்பான்மை கட்சியாக இருக்கின்றது. அது மாத்திரமில்லாமல் அம்பாறையில் ஒரு சிங்கள, வவுனியாவில் ஒரு சிங்கள அங்கத்தவரையும், அம்பாறையில் ஒரு முஸ்லீம் அங்கத்தவரையும், யாழ்ப்பாணத்தில் சந்திரசேகர் தமிழ் அங்கத்தவரையும் நியமன எம்பிக்கள் ஆக்கியதன் மூலம் அவர்கள் வடக்கு கிழக்கின் பிரதிநிதித்துவத்தை 15 ஆக்கிவிட்டார். வடக்கு கிழக்கில் இருந்து பாராளுமன்றத்தில் பிரிவுபடுத்துகிறார். இதே வேளையில் ஏனையவர்கள் சிதிலமடைந்து போய்விட்டதைத்தான் காண்றோம். அதிலும் முக்கியமாக தமிழ் ஊடக பரப்பு அல்லது பொதுவான கட்டமைப்புகள், பொது கட்டமைப்புகள் என்று சொல்லி கொள்பவர்கள் இந்த தமிழ் அரசியல் கருத்துருவாக்க களத்தை ஆக்கிரமித்து இருந்தவர்களின் பலவீனங்கள் பலமாக வெளிப்பட்டிருக்கிற நிலையில இருக்கின்றது. அதாவது இதை நாங்கள் பலமுறை சொல்லி இருக்கின்றோம். அவர்கள் இந்த மாகாண சபை முறைமை ஏற்றுக்கொள்ள முடியாது, ஒற்றை ஆட்சி குழுக்களுக்கு தீர்வு இல்லை என்று நடக்க முடியாத விடயங்களை சொல்லி அந்த தேசிய தரப்பன்று தங்களை வரையறுத்துக் கொண்டு இருந்தவர்கள் முதன்மையான பாராளுமன்ற ஆர்டிகுலேட் பண்ற ஆளா இருந்தவர் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ். அந்த தமிழ் காங்கிரஸ் இன்றைக்கு முந்தின வாக்கு வங்கியிலும் பார்க்க சரிந்து அரவாசிக்கு குறைந்து ஒரே ஒரு அங்கத்தவரை கொண்டதாக இருக்கின்றது. அந்த இலங்கை அரசியலை பொறுத்தவரை அந்த போக்கு இருக்குது. ஆனால் அது அந்த கருத்துருவாட்டிகள், ஊடகங்கள், பொது அமைப்புகள் என்று சொல்லுவார்கள் அதுதான் தமிழ் அரசியல் தளத்தையே விடாவித்திருக்கின்ற தனித்துவமான ஒரு அரசியல் போக்கு என்று படங்காட்ட வெளிக்கிட்டவர்கள் அதற்கு பயத்துல தமிழ் தேசிய கூட்டமைப்பு சரி, அதற்கு பின்னர் வந்த கூட்டமைப்பு இருந்தாலும் சரி, அந்த லைன், அதாவது சமஷ்டி ஒட்டியாட்சிக்குள் தீர்வு இல்லை என்ற லைனை 13ஆம் திருத்தத்தையும் மாகாண சபையையும் இலங்கை அரசியல் யாப்பு விக்ரமசிங்கவினால் மீறப்பட்டு மாகாண சபை முறைமைகள் பிற்போடப்பட்டிருக்கின்ற விடயத்தை சொல்ல முடியாமல் இருந்தவர்கள் இவர்கள்
இந்திய பிரதமர் மோடி அழைத்த போது கூட உலகத்திலேயே நடக்க முடியாத விஷயமா அவரது மோடியினது இன்விடேஷனை மறுதளித்திருந்தவர்கள் மக்களால் தூக்கி எறியப்பட்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை. ஆகவே இந்த அரசியல் என்ன மாதிரி யூஎன்பி அல்லது SLFP அரசியல் மீண்டும் எழுவதற்கான சாத்தியங்கள் மிக மிக அருகி போயிருக்கின்றது. அது மாதிரி தான் தமிழ் தேசிய தரப்பு தம்மை போலியாக அழைத்துக் கொண்டு அந்த உருவாகத்தை தடுத்து வைத்திருந்தவர்கள் அந்த அரசியல் வந்து அஸ்தமனமாகிற வேலைதான் வந்து இது ஒரு காலம் செல்லும். ஆனால் அந்த அந்த போக்கு நிச்சயமாக வந்து ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஆகவே இன்றையில இருந்து 2025 ஆண்டில் யாரு என்ன சொன்னாலும் வந்து 2 தேர்தல்கள் நடக்குது. ஒன்று உள்ளூராட்சி சபை தேர்தல், 2வது மாகாண சபை தேர்தல் நடக்கத்தான் போகுது. இந்த மாகாண சபை தேர்தல் பற்றி இந்தியா சொல்லுவதா இந்தியா சொல்லவில்லையா என்ற விவாதங்கள் எல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து அது வந்து ஒரு வீண் விவாதங்களாகத்தான் நினைக்கணும். இலங்கையில் எல்லோரும் கூறுவது போல இல்லாட்டி AVP சொல்லுவது போல வந்து இலங்கையின் கான்ஸ்டிடியூஷனில் இருக்கின்ற ஒரு விடயம், இலங்கை அரசியல் ஜாப்பில் இருக்கின்ற விடயம். நாங்கள் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் அதை எழுதாவிட்டாலும் வந்து நாங்கள் மக்களுக்கு அதை சொல்லி இருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் வடக்கு கிழக்கில் இருந்து JVP NPP ஆனது வந்து பெரிய கட்சியாக வந்து மக்களால் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதுக்கு ஆதரவானவர்கள் முன்பு அரசாங்கத்துக்கு ஆதரவாக இருந்து இப்பொழுது நாங்கள் இவர்களுக்கு ஆதரவு அளிப்போம் என்று சொல்லுவார்கள். அவர்கள் ஆதரவு வரவேற்கத்தக்கது. ஆனால் JVP NPP வந்து இந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்கு. இந்த 25ஆம் ஆண்டு வந்து இந்த 2 தேர்தல் நடக்கத்தான் இருக்கு. இந்த தேர்தல்களில் JVP-யிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட MPக்களினது அவர்களது அரசியல் வீச்சு அல்லது அவர்களது அரசியல் பிரசன்னம் இதுவரைக்கும் வந்து இன்னும் வெளியாக தெரியவில்லை. ஒரு அரசாங்கம் என்ற முறையில வந்து சில வெளிப்பாடுகள் இருந்தாலும் அவர்களது அரசியல் ஊடாட்டம், அவர்களது அரசியல் கருத்துக்கள், அவர்கள் அது தமிழ் பேசும் மக்களின் அதிகார பரவலாக்கு தொடர்பாக அவர்கள் கொண்டிருக்கின்ற தெளிவான நிலைப்பாடுகள் இருந்தால் அல்லது யதார்த்தமாக வந்து தமிழ் பேசும் மக்களின் சமூக பொருளாதார கட்டுமானங்களை ஸ்திரமாக்கி ஐக்கிய இலங்கையை வலுப்படுத்துவதற்கு வந்து இந்த இன மோதல் வந்து தவிர்க்கப்பட வேண்டும் என்ற அந்த விடயத்தை ஸ்தாபிக்கக்கூடிய ஒரு அரசியல் நிலைப்பாட்டை தெளிவாக இந்த 15 பேருக்குள் இருந்து யார் கொண்டு வரப்போகின்றார்கள் என்பதும் பொதுமக்களின் பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஆகவே இன்று 2025ஆம் ஆண்டு அரசியலில் வந்து பிரதான வகிபாகம் வந்து NPP தெரிவு செய்யப்பட்ட அங்கத்தவர்களுக்கும் NPP பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் NPP அரசிற்கும் இருக்கின்றது. அதை இட்டு எல்லோரும் அதற்கான அழுத்தத்தை கொடுக்கணும். ஜனநாயக சக்திகள் அதை வந்து ஊக்குவிக்க வேண்டும், அந்த நிலைமை வர வேண்டும் வந்து. ஆகவே இந்த புதிய மாற்றத்தில் இந்த தேசிய தரப்பட்ட அந்த சொல்லாடல்கள், அதை ஒட்டி வந்த அந்த கருத்துருவாக்கிகள், அவர்கள் வந்து இதற்கான எக்ஸ்கியூஸ் என்னத்தான் தேடினாலும் இதுகளெல்லாம் ஒரு பேசு பொருளாக இருக்காது. ஒன்று. இரண்டாவதாக தீர்வை பொறுத்தவரையில் ஒரு புதிய அரசியல் யாப்பு ஒன்று வரும் பொழுது அது ஒரு நேஷனல் கான்வர்சேஷனுக்கு போகணும். அதாவது ஒரு தேசிய அளவிலான விருந்த கலந்துரையாடலுக்கு உட்படுத்தப்பட வேண்டும். சில விடயங்கள் அங்கு கோடி காட்டப்பட்டிருக்கின்றது. அதாவது முன்பு சந்திரிகா கொண்டு வந்த திட்டத்தில் இருக்கின்ற விடயங்கள், மற்றது தம்பதி விக்ரமரத்ன சுமந்திரன் போன்றவர்களால் வரையப்பட்டு பாராளுமன்றத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நகல் வடிவத்தில் இருக்கக்கூடிய நல்லாட்சி அரசாங்கத்துக்கு கொண்டு வரப்பட்ட திட்டங்கள், இவர்கள் வந்து மாகாண அரசுகள் பற்றி அதில் விளக்கமாக விடயங்கள் இருக்கின்றன. ஆனால் அது பொதுமக்களின் பார்வைக்கு பொதுமக்கள் மத்தியில் அது ஒரு பேசுபொருளாக வர வேண்டும். அது புதிய அரசியல் யாப்பு வரும்பொழுது, ஆனால் புதிய அரசியல் யாப்பிற்கு முன்னதாக இந்த தேர்தல்களில் தமிழ் பேசும் மக்கள் சரியான இளைய தலைமுறை அறிவார்ந்த அரசியல் அர்ப்பணிப்புள்ள JVP ஒரு உதாரணமாக கொண்டு JVP-யில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பெரும்பான்மையானவர்களின் அர்ப்பணிப்புகள், சமூக அடிப்படைகள், அவர்கள் என்ன மாதிரி தங்களது ஒரு குறிப்பிட்ட 3% வாக்குகளில் இருந்து 59% வாக்குகளுக்காக தங்களை உயர்த்திக் கொள்ற அந்த அரசியலை எவ்வாறு எந்த படிமுறைகளூடாக மேற்கொண்டார்கள், அதற்கான ஸ்தாபன கட்டமைப்பு கூட்டு தலைமைகள் எவ்வாறு அவர்களுக்கு இருக்கின்றது என்ற விடயங்களை கூர்ந்து கவனித்து தமிழ் பேசும் மக்கள் இளைய தலைமுறையினர் வந்து இந்த தேர்தல்களை நோக்கி தங்களது வேலைகளை நகர்த்த வேண்டும். இந்த தேர்தல் ஏற்கனவே இருக்கின்ற வடக்கு கிழக்கில் பெரும்பான்மையாக இருக்கின்ற NPP கட்சியாக இருந்தாலும் இந்த தேர்தல்களில் ஏனைய புதிய முகங்களுக்கும் புதிய தலைவர்களுக்குமான பாதையை திறக்கும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் அதை நோக்கி நகர வேணும் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கின்றது. நீங்கள் தொடர்ந்து பேசுங்கள்.
ஜெகநாதன், இப்பொழுது உலகெங்கும் இருக்கின்ற உலகத்திலே பெரிய மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய சக்தியாக இந்த சமூக ஊடகங்கள் இருக்கின்றது. ஆனால் இலங்கையை பொறுத்த மட்டும், குறிப்பாக வடகிழக்கு தமிழ் போக்கள் பொறுத்த மட்டும், இது ஒரு ஆரோக்கியமான விடயங்களாக வருகிறதா, அல்லது புலம்பெயர்ந்த தமிழர் மத்தியிலிருந்து வருகின்ற இந்த சமூக ஊடகங்கள் சமூகத்தை நோக்கி பயணிக்கின்றதா என்ற கேள்வி எல்லோரும் மத்தியிலும் எழுகின்றது. அண்மையிலே இந்த 17வது சுயேட்சை குழு வென்றது கூட இந்த புலம்பெயர்ந்த தரப்பிலே இருந்து வந்த ஊடகங்கள், சமூக ஊடகங்களாலும் சரி, அல்லது வடகிழக்கிலே இருந்த சமூக ஊடகங்களில் உசுப்பேத்தி வந்த ஒரு விடயமாகவே பார்க்கப்படுகிறது. அதுகளை விடயங்களை நாங்கள் அனுபவிக்கக்கூடிய இருக்கின்றது. எவ்வாறு இவற்றை நீங்கள் பார்க்கின்றீர்கள்? இதுல முதலாவது, இந்த சமூக ஊடகங்கள்ன்றதுக்கு சமூகத்துக்கு சரியான செய்திகளை இன்றைய காலகட்டத்திலே ஒரு முழுமையாக ஜனநாயக ரீதியாக அனைத்து கருத்துக்களையும் சொல்லக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறதுன்றதையும், ஆனால் அதை தீர்மானிக்கிறவர்கள், அதை கேட்கிறவர்கள் எது சரி எது பிழை என்றதை புரிந்து கொண்டு அதை தீர்மானிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்றதுல கருத்து வேறுபாடு இருக்க முடியாது. ஆனால் இன்றைக்கு அமெரிக்காவில சற்று முன்னர் சிவலிங்கம் என்னுடன் பேசும்பொழுது குறிப்பிட்டார், எலன் மாஸ்கின்ற சமூக ஊடகம் 70% மக்களுக்கு டொனால்ட் ட்ரம்புக்கு ஆதரவை திரட்டுறதுக்கான பங்கை ஆற்றி இருக்கிறது என்ற ரீதியில, அதே போல கடந்த காலத்துல இந்த அரபுக்களின் வசந்தம் அல்லது அரபிய வசந்தம் என்று கூறப்பட்ட காலத்திலும் இந்த சமூக ஊடகங்கள் பெரிய பங்கு ஆற்றியிருந்தார். ஆனால் இரண்டுமே ஒரு சரியானவர்களை தேர்ந்தெடுத்திருக்கின்றதா என்றதுகள்ல கேள்வி இருக்கிறது. டொனால்ட் ட்ரம்ப் இப்ப பைடனை விடவையோ ஏதோ பைடன் திறந்தவர், டொனால்ட் ட்ரம்ப் குறைந்தவர் என்று சொல்லி நான் கூறவரே இல்லை. எல்லாரும் ஒரே மாதிரியான சிந்தனை போக்குள்ளவர்கள் தான். முதலாளித்துவ வல்லாதிக்க சக்திகளினுடைய ஏகாதிபத்திய சிந்தனைக்கு எப்படி தூவம் போடுறது, அதை எப்படி வளர்த்தெடுக்கிறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுகிறது என்ற ரீதியில இந்த அரபு நாடுகள்ல இருந்த அந்த வசந்தம் என்று கூறப்பட்ட சமூக ஊடகங்களின் பங்களிப்பு கூட பின்னாலே இவர்களால் தோற்கடிக்கப்பட்டு இன்றைக்கு அங்கே எந்த விதமான அரசுகள் உருவாகி இருக்கின்றதை நாங்க பார்க்கக்கூடிய இருக்கிறோம். இதே நிலைமையைத்தான் எனக்கு சில வேளைகளில கேட்கும் பொழுது யோசிக்க தோன்றுகிறது என்னன்னு சொல்லி சொன்னா, கடந்த காலத்திலே ஏக பிரதிநித்துவம் என்ற ரீதியில பிரச்சாரம் செய்து முள்ளிவாய்க்கால கொண்டு போய் இவ்வளவு மக்களையும் காவு கொடுக்கிற அளவுக்கு ஜனநாயக விரோத போக்கை கடைபிடித்த சக்திகள் தங்களை இந்த வியாபாரத்தில ஈடுபடுத்தி கொண்டு இன்றைக்கு மற்ற மக்களுக்கு வழிகாட்டுகிறது என்ற ரீதியில இந்திய அரசாங்கம் காலவாரிட்டுது என்ற ரீதியில எல்லாம் கருத்துக்களை கூற முற்படுகிறது எந்த அளவுக்கு தமிழ் மக்களுக்கு மத்தியில் ஒரு ஆரோக்கியமான கருத்துக்களாக இருக்கும். முதலாவது நீங்கள் உங்களுடைய ஜனநாயக விரோத போக்குகள் கடந்த காலத்துல இந்த ஜனநாயக விரோத போக்குகளுக்கு செய்து தமிழ் மக்களை களத்தரப்பு செய்த ஊடகங்களிலே உங்களை பிரபலப்படுத்துறதுக்கான முயற்சிகளை நீங்க மேற்கொண்டு கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடியதா இருக்கிறது. ஆனால் இங்க நான் கேட்கிற விடயம் என்னன்னு சொல்லி சொன்னால், இன்றைக்கு மோடி கைவிட்டார் என்றெல்லாம் சொல்லுகிற நீங்கள் எந்த காலத்துல இந்த மாகாண சபை 13வது திருத்தம்ன்றது குறைந்தபட்சம் அமுல்படுத்தப்பட வேண்டும், இன்றைக்கு அரசியல் சாசனத்திலே இருக்கிறதை கூட அமுல்படுத்துற இல்லைன்றதுக்கு தமிழ் அரசியல் தலைவர்களை தூண்டுகிற அளவுக்கு உங்களுடைய பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டதா? அப்படி எதுவும் செய்யாமல் அதுக்கு எதிரான கருத்துக்களை கூறிக்கொண்டு விட்டு இன்றைக்கு இந்தியா கைவிட்டுட்டுதுன்னு சொல்லி சொல்றதுக்கு உங்களுக்கு வெட்கம் இல்லையா? இப்படி பேசுகிறதுக்கு வெட்கம் கட்டவர்கள்ன்றதை நீங்க தோலுரிச்சு நீங்க தெளிவாக காட்டிக் கொண்டிருக்கிறீர்கள். இப்ப தமிழ் மக்களை பொறுத்தவரையில அவர்கள் எதிர்நோக்குற பிரச்சனைகள் பாரிய பிரச்சனைகள், பொருளாதார ரீதியாக பல நெருக்கடிகளை சந்தித்துக் கொண்டு இன்றைக்கு வரைக்கும் யுத்த காலத்தில் எந்தெந்த ஒரு சீரழிந்த சமூகமாக, கலாச்சார ரீதியாக, சமூக ரீதியாக பல பாதிப்புகளை கொண்ட ஒரு சமூகமாக தங்களுடைய உடன்பிறப்புகளை இழந்தவர்களாக இருக்கிற நிலைமையில ஒரு மாற்றத்தை நோக்கி அந்த மக்கள் போக வேண்டிய, நம்பிக்கை இழந்து போக வேண்டிய நிலைமையில இருக்கும் பொழுது அந்த மனோநிலையை கொண்டவர்களுக்கு மத்தியில நீங்கள் விஷமத்தனமான கருத்துக்களை வைத்து இன்றைக்கு தமிழ் மக்களுக்கு எந்த விதத்திலும் ஒரு பிரயோசனமானவர்களாக இருக்கக்கூடியவர்களை தெரிவு செய்கிறது தவறுனது மட்டுமல்லாமல் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களிக்க வேண்டிய நிலைமையை அந்த மக்களுக்கு உருவாக்கினதுல உங்களுக்கு பாரிய பங்கு இருக்கின்றதை நீங்க முதல் ஏற்றுக்கொண்டு அதுக்காக தமிழ் மக்களுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொண்டு அதுக்கப்புறம் உங்களோட கருத்துக்களை சொல்ல முன்வருவீர்கள் என்று சொல்லிச்சுன்னா ஆரோக்கியமாக இருக்கும். ஆகவே இதை தொடர்ந்து நாங்கள் இது சம்பந்தமாக பேச வேண்டி இருக்கிறது என்னென்று சொல்லிச்சுன்னா, இந்த பஞ்சோந்திகள் அல்லது இந்த முகமூடிகளை காலத்துக்கு காலம் வெவ்வேறு மூடிகளை போட்டுக்கொண்டு தங்களை பிரபலப்படுத்தி கொண்டு வியாபார நோக்கத்துக்காக செயல்படுகிற ஊடகங்கள்
என்ற ரீதியில வந்து இதை வெளிப்படுத்த வேண்டிய ஒரு பொறுப்பு எங்களுக்கு இருக்கின்ற ரீதியில நாங்கள் இதை கூற வேண்டியது இருக்கிறது. அடுத்தது இந்த இந்தியாவினுடைய பயணம் என்கிறதுல வந்து இலங்கை அரசு வந்து மிக திருப்தியை வெளியிட்டிருக்கிறார். ஆனா கடந்த காலத்துல வந்து இவர்கள் தேர்தல் காலத்துல பேசின விடயங்கள் அதானி சம்பந்தமாக மற்றும் இந்தியாவினுடைய முதல்கள் சம்பந்தமாக இவைகளில பற்றியெல்லாம் பேசப்பட்ட விடயங்கள் எல்லாம் இன்றைக்கு அதுக்கு மாறான ரீதியில அந்த முதலீடுகள் வரவேற்கப்படுகிற என்ற ரீதியில கருத்துகள் முன்வைக்கப்பட்டதும் அதற்கான வழியிலே அடுத்த அந்த எட்காண்டு சொல்லப்படுகிற அந்த இலங்கை இந்திய வர்த்தக ஒப்பந்தத்தை வந்து முழுமையாக நாங்கள் நிராகரிக்கிறோம் என்று கூறி வந்தவர்கள் வந்து இன்றைக்கு பகிரங்கமாகவே அதுல நாங்கள் சில சீர்திருத்தங்களை செய்து தொடர்ந்ததுக்கான பேச்சுவார்த்தை நடத்தி அதுல ஒரு முன்னேற்றத்தை காணுவோம் என்ற அளவுக்கு கூற முற்பட்டிருக்கிறதுன்றது வந்து இலங்கையினுடைய பொருளாதார நெருக்கடியும் இந்தியாவினுடைய முக்கியத்துவமும் இப்ப இந்தியாவில இருந்துதான் இலங்கைக்கு அவசர தேவைக்காக என்ன பொருள்களையும் இறக்குமதி செய்ய வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது. குறிப்பாக இப்ப அரிசி இல்லை என்று சொல்லிச்சுன்னா முதல் இந்தியாவில இருந்தான் அரிசியை இறக்குமதி செய்ய வேண்டிய நிர்பந்தம் இருக்கு. அப்படியான நிலையில அதிலும் இப்பொழுது மீண்டும் அந்த தனியார் துறையில இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வந்து தரம் குறைந்த என்ற குற்றச்சாட்டுகளும் பெறுது. மீண்டும் அந்த ஊழல் அதுக்குள்ளேயும் வந்திருக்குது. இப்ப இவைகளை எப்படி இந்த அரசாங்கம் கையாள போகிறது? இன்றைக்கு சில நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது பதுக்கலுக்கு எதிராக அதுகள் என்று சொல்லி சொன்னால் அதை எப்படி அவர்கள் இந்த பெரும் முதலைகள் வந்து இந்த அரிசி விநியோகத்தை அல்லது அரிசி மாஃபியாக்கள் என்று கூறப்படுகிறவர்களை எப்படி கட்டுப்படுத்த போகிறார்கள்? இதுக்கு எதிராக இந்த அளவுக்கு சரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள போகிறார்கள். அதே நேரத்துல விவசாயிகளினுடைய அந்த அவர்களுடைய இந்த உற்பத்தி செலவு இன்றைக்கு இயற்கை அழிவுகளால் எவ்வளவு மோசமா பாதிக்கப்பட்டிருக்கிறதுன்றதுகளுக்கு மூலம் அவர்களுக்கு நியாயமான வருமானம் கிடைக்கக்கூடியதாக அந்த நெல்லுக்குரிய உத்தரவாத விலையை எந்த அளவுக்கு நிர்ணயிக்க போகிறார்கள்? இவைகள் என்றதெல்லாம் அவர்களுக்கு முன்னாலே இருக்கிற பெரிய சவால்கள். ஆகவே இந்த பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியில வந்து நாடுகளுடன் உரசல் போக்கை விட புரிந்துணர்வோட போக வேண்டிய நிர்பந்தம் வந்து இந்த அரசுக்கு இருக்குதுன்றதை அதற்கு செயல்படுத்தி கொண்டு போகிறார்கள்ன்றது வரவேற்கக்கூடிய விடயம். ஆகவே இதையும் சமாந்தரமாக தமிழ் மக்களுடைய பிரச்சனை என்ற ரீதியில வந்து இந்த தேர்தல்களை நடத்தி மிக விரைவாக, ஆனா இந்த தேர்தல்கள்ல வந்து என்ன மாதிரியான நிலைமை ஏற்பட போகிறதுன்ற இன்றைக்கு எதிர்கட்சிகள் வந்து நாங்க ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஐக்கிய தேசிய கட்சி இல்லாமல் போகும் இந்த தேர்தலுக்கு புறன்றது அது கிட்டத்தட்ட அது நடந்துட்டுது. அதே போல பொதுஜன பெரமுனே இன்றைக்கு அவருங்க நாமல் ராஜபக்ஷ ஏதோ பெரிய சாகசம் செய்தவர் போல தேசிய பட்டியலுக்கு கூடாக வந்து விட்டு கணக்கை எல்லாம் ஏதோ சில அடிக்கடி அறிக்கை விட்டு கொண்டிருக்கிறார். அதே மாதிரி சில இனவாத சக்திகளும் வந்து மீண்டும் சில கருத்துக்களை 13வது திருத்தம் சம்பந்தமாக இந்தியா சம்பந்தமாக சொல்லிக் கொண்டுதான் இருப்பார். ஆனால் இவைகள் வந்து இன்றைக்கு மக்களுக்கு அது ஒரு பிரச்சனையான விடயம் இல்லை. ஏனென்றா மக்களுக்கு முன்னாலே இருக்கிற பிரச்சனை எப்படி தமிழ் மக்களுக்கு முன்னாலே என்ன பிரச்சனைகள் இருந்ததன் காரணமாக அவர்கள் தேசிய மக்கள் சக்தியை நோக்கி வாக்களித்தார்களோ அதே மாதிரியான நிலைமை தான் தென்னிலங்கையில இருக்குது. அவர்கள் இதுகளை சட்டை செய்யறதுக்கு இல்லை, தங்களுடைய பிரச்சனைகளுக்கு முன்னுரிமை கொடுக்கறதுக்கும் பொருளாதார ரீதியாக தங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கும் தங்களுடைய எதிர்கால வளர்ச்சி எதிர்கால சந்ததி இவைகள் என்ற சிந்தனை போக்கில் தான் அவர்களுடைய வாழ்க்கை இன்றைக்கு அமைந்திருக்கிறது. அதுக்கான எதிர்பார்ப்பைத்தான் அவர்கள் தேடுகிறார்கள். இந்த நிலைமைகளிலே இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல்ன்றது வந்து தமிழ் பகுதிகளில வந்து சரியான மக்களுக்கு மத்தியில இந்த விடயங்களை தமிழ் மக்கள் எதிர்நோக்கிற பிரச்சனைகள் சம்பந்தமாக மக்களுக்கு மத்தியில இந்த கருத்துக்களை கொண்டு செல்லும் பொழுது இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டிய பொறுப்பு இந்த அரசாங்கத்துக்கு இருக்கிறது. நீங்கள் அவர்களை தெரிவு செய்திருக்கிறீர்கள். அவர்கள் இது சம்பந்தமாக ஒரு தீர்க்கமான முடிவுகளை மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற அளவுக்கு வந்து இந்த பிரச்சனைகளை தமிழ் மக்களுக்குள்ள கொண்டு போவார்களா என்றது வந்து இந்த கேள்விக்குறியாகத்தான் இருக்குது. இப்பொழுதும் வந்து இவர்கள் தங்களுடைய சண்டைகளை தங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளை அதே நேரத்துல ஒருவரை ஒருவர் குற்றஞ்சாட்டுகிற அரசியலும் தான் செய்கிறார்களோ மக்கள் சார்ந்த அரசியல் செய்யறதுக்கும் அல்லது அந்த மக்களை சார்ந்து அவர்களுக்கு கூடாக அந்த ஆதரவை பெறுகிறதுக்கான நிலைமை இல்லாம விடுத்து தேர்தல் கூட்டுகளின் மூலம் தேர்தல் அரசியல் என்றதிலே எப்படி கதிரையை பிடிக்கலாம்ன்றதுக்குத்தான் முனைப்பு காட்டி கொண்டிருக்கிற நிலைமையை காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இது வந்து முக்கியமாக இன்றைக்கு தமிழ் மக்களுக்கு மத்தியில பேசப்பட வேண்டிய விடயம். அதற்காக சில முற்போக்கான சிந்தனை உள்ளவர்கள் வந்து இதனை முன்னெடுத்து செல்ல வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு இருக்குது, ஊடகங்களுக்கும் இருக்குது. அதைத்தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நன்றி. அந்த வகையில் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவங்க மூவருக்கும் நன்றி, வணக்கம். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியிலே சந்திப்போம். It's time to celebrate. Phyllis, foresight, dream of tomorrow and wonderful things to come. Talk to TBC.